பேர் ராணி நொரோரை. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு 2019 வந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்னாடி என்னுடைய மாதவிடாயில எனக்கு பிரச்சனையானது இருந்தது. அதாவது ஒரு 3 வருஷமா எனக்கு மாதவிடாய் நிற்காம போன காரணத்தினால நான் எப்பொழுதுமே அனுசரணையா இருந்தேன். நான் ரொம்ப ஒல்லியாக ஆரம்பிச்சிட்டேன். இதனால நான் எப்பொழுதுமே என்னுடைய உடம்புல இருந்த ரத்த அழுத்தம் கீழான நிலையில இருந்தது. இதே மாதிரி சூழ்நிலை தொடர்ந்து இருக்கும்பொழுது என்ன ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. இது தொடர்ந்து இப்படியாகவே நடந்துட்டு இருந்தது. ஏன்னா என்னால எதுவுமே செய்ய முடியல இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு. இந்த பிரச்சனையினால நான் அநேக பணம் மருத்துவமனையில செலவழிச்சேன். அதாவது ஏறக்குறைய ஒவ்வொரு மாதமும் நான் 3000 செலவு பண்ண வேண்டியதா இருந்தது. நான் ஒரு 1.5 வருஷமா தொடர்ந்து ஒரே டாக்டர் கிட்ட போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய மாதவிடாய் அதிகமா போன ஆரம்பிச்சதுனால அந்த நேரம் நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு சுயநினைவே இல்லாம போயிடுச்சு. ஒரு 5 நாள் பிற்பாடு தான் எனக்கு நினைவே வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ஆச்சுன்னு. நான் அந்த நேரம் கண்ணு முழிச்சு டாக்டர் கிட்ட கேட்டேன், நான் எப்படி இங்க வந்தேன்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, நீ 4 நாளுக்கு முன்பாகவே மயக்கம் போட்டு விழுந்துட்ட. 4 நாளா நீ எழுந்துக்கவே இல்லை, எதுவுமே சாப்பிடல. 4 நாளுக்கு பிற்பாடு மட்டும்தான் உன்னால எழுந்துக்கவே முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலைக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு. இந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுதுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய நண்பர் மூலமாக. நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி வியாதியில இருக்கிறதுனால அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உனக்கு இருக்கு அப்படின்னு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நானும் யூனிவர்சல் ஆலயத்துக்கு போவேன் அப்படின்னு. எனவே நானும் ஒரு நாள் அவங்க கூட போகலான்னு நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு போகும்போது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கூட்டமா இருந்தது. யூனிவர்சல் ஆலயத்துக்குள்ளாக போன வெள்ளிக்கிழமை கூட்டத்துல நான் நல்ல அனுபவத்தை பெற்றேன். ஏன்னா அந்த இரவு நான் நல்லா தூங்கினேன். இதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கமே இரவுல வராம இருந்தது. ஆனா அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு நான் நல்லா தூங்கினேன். ஏன்னா சாதாரணமாவே நான் ஒரு நாள் தூங்கணும் அப்படின்னா விடிய காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலதான் எனக்கு தூக்கமே வரும். ஆனா அந்த நாள் நான் ரொம்ப சீக்கிரமாவே தூங்கிட்டேன். அதுக்கு பிற்பாடு ஒரு 3 மாசத்துக்கு மேல நான் தொடர்ந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அப்போ அங்கிருந்த போதகர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க, நான் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரும்படிக்கு. அந்த ஆலோசனையை நான் ஏத்துக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பிச்சேன். நான் பழைய ராணியா இனிமேலும் இருக்க விரும்பல. நான் என் வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புறேன்னு நான் தீர்மானம் எடுத்தேன். ஏன்னா முன்பாக நான் எப்பவுமே கோவமா இருக்க ஒரு நபரா இருப்பேன். ரொம்ப சீக்கிரத்திலே எனக்கு கோவம் வந்துடும். என்னுடைய கண்களை பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு வெறுப்பானது வெளியே தெரிஞ்சது. நான் என்னுடைய கணவரோட அவ்வளவா சண்டை போட மாட்டேன். ஆனா அவர் தெரியாம ஏதாவது விஷயம் சொல்லிட்டாரு வாய் தவறு அப்படின்னா எனக்கு அவ்வளவு கோவம் வரும். நான் தொடர்ந்து அந்த விஷயத்த வச்சு சண்டை போடுவேன். இந்த மாதிரி நான் எப்பொழுதுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுறதுனால அவர் அதிகமா வீட்டுல இருக்க மாட்டார். வெளியே இருக்குதான் அவர் தேர்வு செய்வார். அந்த நேரம் தானியேல் உபவாசம் ஆலயத்துல நடந்துட்டு இருந்தது. நான் அதுல பங்கேற்றேன். நான் என்னுடைய தியாகத்தை தேவனுக்கு முன்னாடி அர்ப்பணித்தேன். தானியேல் உபவாசத்துல நான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். சந்தோஷம், சமாதானத்தை எனக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக முழுமையான சந்தோஷம் இருந்தது. அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. நான் எனக்குள்ளாகவே முழுமையா சந்தோஷமா இருந்ததுனால ஆத்தும அமைதி எனக்கு விருப்பமானது ஏற்பட்டது. இனிமேலும் முன்னாடி இருந்த ராணி இல்ல. முன்னாடி இருந்த ராணிக்கு எப்பவுமே பொறாமையானது இருந்தது, அந்த வெறுப்பானது இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்குள்ளாகவே முழுமையான வித்தியாசம் இருக்கு. எனக்கு என்னுடைய குடும்பத்தார் சந்தோஷமா இருக்காங்க. என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு மரியாதை கொடுக்கறாங்க. முன்பாக எப்பவுமே வீட்டுல சண்டை இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்லாம நாங்க சந்தோஷமா இருக்கோம். நான் இனிமேலும் அதிகமா கோவப்படுறது இல்ல. முன்னாடி நான் எப்படி சண்டை போட்டனோ அதே மாதிரி இனிமேலும் நான் சண்டை போடுற நபரா இல்ல. ஏன்னா சந்தோஷம் எனக்குள்ளாக இருந்ததுனால யூனிவர்சல் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளாக அது ஒரு பரலோகம் போல இருந்தது. ஏன்னா எதெல்லாம் என்னால இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியலையோ அது எல்லாவற்றையுமே நான் யூனிவர்சல் ஆலயத்துல கண்டடைந்தேன். மீண்டும் நான் உங்களை இந்த நிகழ்ச்சியில வரவேற்கிறேன். நண்பர்களே, நீங்கள் கேட்ட இந்த சாட்சி மிக சரியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்கு என்ன கொடுத்தார் என்பதனுடைய ஆதார். சிலுவையின் மேல் ஆண்டவர் நமக்காய் கொடுத்தது வெறும் கடந்த காலத்துக்கான விஷயம் அல்ல நண்பர்களே. நிகழ்காலம், எதிர்காலத்துக்கான 3 காலத்துக்குமான விலை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எனவேதான் உங்க வாழ்க்கை எத்தனை தலைமுறையா, எவ்வளவு காலமாய் இந்த நிலைமையை கடந்து போவதை நீங்கள் பார்த்தால் குடும்ப வழியாய், சந்ததி வழியாய் இந்த சாபம் நிறுத்தப்பட முடியும். எனவேதான் இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை சபித்தார். அது வேரோடு பட்டு போயிற்று.
செவி இல்லாத ஒன்று அவர் வார்த்தையை கேட்டபோது செயல்பட்டது. ஆனால் உயிர் உள்ள நாம், செவிகள் உள்ள நாம், யோசனை உள்ள நாம் அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில உள்ள இந்த சாபங்கள் சபிக்கப்படும், இந்த வியாதிகள் சபிக்கப்படும், இந்த தோஷங்கள் சபிக்கப்படும். கண்டிப்பாய் இனி அதற்கான வாழ்க்கையில் எந்த சக்தியும் இருக்காது என்பதற்கான ஆதாரம் தான் இந்த சாட்சி. இதோடு நிறுத்தப்படவில்லை. இன்னும் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், அவர் வார்த்தையிலே யார் விசுவாசம் வைக்கிறார்கள் என்பதற்கான இன்னொரு வல்லமையான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு வாழ்க்கை மாற்றத்தின் சாட்சி. உங்களுடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற இருளின் கிரியைகள் நீக்கப்பட்டு தேவனுடைய ஆவி உங்கள் சரீரத்துக்குள்ள வாசம் செய்யும் போது நண்பர்களே, வாழ்க்கை உள்ளும் புறமும் மாற்றமடைகிறது. உதவி தேவைப்படுகிற ஒருத்தரை இன்னொருத்தருக்கு உதவக்கூடிய ஒருவராய் மாறக்கூடிய அந்த பலனை பெறக்கூடிய சக்தி பரிசுத்த ஆவிக்கு உண்டு. இதோ இந்த அற்புதமான சாட்சியை கவனிங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். என் பெயர் Isli Kramangro. Before coming யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் குடிப்பேன், கெட்ட நண்பர்களோடு நான் சுற்றுவேன், to follow bad company, இரவு நேரம் கடந்து வெளியே செல்வேன், come home late in the nights. இரவு நேரம் கடந்து வீட்டுக்கு வருவேன். My parents, பெற்றோரை எதிர்த்து நின்றேன். had a lot of anger. எனக்கு முன்கோபம் அதிகமாக இருந்தது. என்னுடைய அம்மா ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா I would go from A to Z very ஆல இருந்து அக்க வரை listen to anything that she would say. எல்லாமே சொல்லுவேன். I would become அவங்க சொல்ற எதையுமே நான் கேட்க மாட்டேன். எல்லா நேரம் நான் ரொம்ப கோபமா இருப்பேன். I didn't know that there was a way out. இது எனக்கு தவறாவே தெரியல. எனக்கு இது சகஜமா தான் இருந்தது. Normal for me. I was எனக்குள்ளாக நான் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய மகள் 4 வருஷமா கடுமையான தலைவலியை கடந்து சென்றா. அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிற்பாடும் போறதுக்கு முன்னாடியும் மாத்திரை மருந்து போடுவா. அந்த மாத்திரையை பயன்படுத்துறதுனால அவளுக்கு அதிகப்படியான தூக்கமானது வரும். அந்த மாத்திரையை தொடர்ந்து பயன்படுத்தினா ஒரு ப்ரோக்ராமுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அதன் மூலமா நான் அவளை ஆலயத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். எங்க அம்மா என்கிட்ட வந்து என்னோட யூனிவர்சல் ஆலயத்துக்கு வா சொல்லி என்னை வரவேற்றாங்க. Universal Church. எப்போ அவங்க போகும்போதெல்லாம் என்ன அவங்க கூடவே கூட்டிட்டு போயிடுவாங்க. நான் அவங்க கூட தான் எல்லா நேரம் ஆலயத்துக்கு போவேன். I used ஆலயத்தில் நடக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா பாஸ்டர் அங்கே என்ன சொல்றாருன்னு எனக்கு முதல்ல புரியல. I didn't know என்னால் அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியல. pastor was saying. நான் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தாலும் ஒரு கால் உள்ளேயும் ஒரு கால் வெளியும் வைக்கிறவனா தான் இருந்தேன். இப்படிதான் ரொம்ப காலமா The church I was எனக்கு போயிட்டு இருந்தது. நான் முடிவெடுக்க முடியாம தான் இருந்தேன். stand with the pastor. போதகர் சொல்ற எதுவுமே எனக்கு புரியாம இருந்தது. நான் ஆலயத்துக்குள்ள இருந்தாலும் கூட Comes through அவர் சொல்ற வார்த்தை ஒரு காது வழியா இன்னொரு காது வழியா வெளியே போயிடும். in for my எதையுமே நான் புரிஞ்சுக்க மாட்டேன். போதகர் சொல்ற எதையுமே எனக்கு தான் அப்படி நான் எனக்குள்ள அந்த வார்த்தைகளை கொண்டு போகவே இல்லை. ஒரு நேரம் வந்தது, நான் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன், பாதிக்கப்பட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னா இரவு நேரங்களில் பிசாசு என் கூட என் பக்கத்தில் தூங்குற மாதிரி எனக்கு இருக்கும். அதனுடைய நகைக்கீரல்கள் என் கழுத்தில் ஒரு பக்கம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கும். என்னால் இரவு நேரங்களில் தூங்க முடியாது. used to be தூக்கம் இல்லாத இரவுகள் அநேகம் எனக்கு இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப இது ஒரு ஏமாற்றத்துக்குரிய ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு தருணம் தான் ஆவிக்குரிய இந்த தாக்குதல், தூக்கம் இல்லாத இரவுகள், எனக்குள்ள இருக்கிற முன்கோபம், இந்த மாதிரி எல்லா விதமான சூழ்நிலையில நான் சொன்னேன், இல்லை இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல நான் இருக்கக்கூடாது. விசுவாசம் முழுமை அடையணும்னு தீர்மானிச்சேன். விடுதலைக்காக நான் போராடினேன். தொடர் சங்கிலி ஜெபங்கள் நான் கலந்துக்கிட்டேன். and I did all சிறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டேன். இது எல்லாமே நான் செய்தேன் என்னுடைய விடுதலைக்காக. free from every நான் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா ஆவிக்குரிய பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெறணுன்றதுக்காக நான் எல்லாமே செய்தேன். ஒவ்வொரு புதன்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து தொடர் சங்கிலி ஜெபத்தை செய்கிற தீர்மானத்தோட ஒரு தடவை கூட நான் இந்த நாட்கள் தவற விட்டது கிடையாது. இல்லை, நான் உண்மை தன்மையா வந்தேன். ஏன்னா இதுதான் எனக்குள்ளாக தேவை, மாற்றம். நான் முன்னோக்கி செல்ல தீர்மானிச்சேன், அதுல உறுதியா இருந்தேன். அப்படி தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு வந்துட்டே இருக்கிற சமயம், இனிமேல நான் ஆலயத்துக்குள்ள ஒரு கால் வைக்கிறவனா, ஆலயத்துக்கு வெளியில ஒரு கால் வைக்கிறவனா இல்லை. 2 கால்களும் ஆலயத்துக்குள்ளாக இருந்தது. நான் பீடத்தின் மேல பல சிறப்பு நிகழ்ச்சியை செஞ்சிருக்கேன். பல தொடர் சங்கிலி ஜெபங்களை செஞ்சிருக்கேன். நான் ஒரு பொழுதும் சோர்வடையல. தொடர் சங்கிலி ஜெபங்கள் செய்த பிற்பாடு, சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக நான் மாற்றங்களை பார்த்தேன். of my life. நான் எனக்குள்ளாக கவனிச்ச முதல் மாற்றம் ஆவிக்குரிய விடுதலை. இனிமேல் ஆவிக்குரிய தாக்குதலால் நான் பாதிக்கப்படலை. Suffer from this முன்கோபம் என்னை விட்டு சென்றது. நான் என்னுடைய அம்மாவை அதிகமாக மரியாதை செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய குடும்பத்தாரை நான் மதிக்க தொடங்கினேன். honor my family. நான் என் தசம பாகத்தில் என்னுடைய காணிக்கையில தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்க தொடங்கினேன். நான் சிறப்பு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டேன். தொடர் சங்கிலி ஜெபங்களில் உண்மை தன்மையா இருந்தேன். முன்பு நான் சொன்னது போலவே தேவன் என் விசுவாசத்தை கனப்படுத்தினார். நான் சொந்த வியாபாரம் தொடங்கினேன். முன்னாடி மக்களுக்கு ஒரு வேலையாளா இருந்தேன். இப்போ நான் சொந்த வியாபாரத்துக்கு முதலாளியா இருக்கேன். Today அநேக நாடுகளுக்கு நான் பிரயாணிச்சிருக்கிறேன். தவிர 15 நாடுகளுக்கு நான் என் வாழ்க்கையில பிரயாணிச்சிருக்கேன். the countries that நான் இங்கெல்லாம் செல்வேன் நான் சொல்லி என் வாழ்நாள கனவு கூட காணாத இடங்கள். நான் ஐரோப்பா வரைக்கும் சென்றேன், அமெரிக்கா வரைக்கும் சென்றேன். in America I went எல்லா நாடுகளுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உறுதியா இருக்கேன். இது எல்லாமே நடந்தது தேவனுக்கான என் கீழ்ப்படிதல் மூலமாக தான். to God.
இந்த எல்லா வெற்றிகளை பார்த்தபோது, பண ரீதியான வெற்றிகளை பார்த்தபோது நான் புரிந்து கொண்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் குறைந்து கொண்டே வருவதை. அதாவது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் அதிக கவனம் கொடுக்கலன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். மேலும் நான் இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது. உலக ரீதியான வெற்றிகளுக்கு மட்டும் கவனம் செலுத்தி என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டேன். அதுதான் என் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. எனவே நான் பரிசுத்த ஆவியினுடைய தேடுதலில் என்னை ஈடுபடுத்தினேன். அவருக்காக நான் தாகத்தோடு இருந்தேன். நான் பரிசுத்த ஆவியானவருக்காக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். நான் உபவாசம் இருந்தேன், தானியேல் உபவாசத்தில் கலந்து கொண்டேன். இது எல்லாமே நான் செய்தது என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என்னுடைய பண ரீதியான வாழ்க்கைக்காக அல்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக. நான் அதிகமாக ஆலயத்துக்கு வர தொடங்கினேன், அதிகமாக ஆலயத்தினுடைய புத்தகங்கள் படிக்க தொடங்கினேன், அதிகமாக ஜெபிக்க தொடங்கினேன், பைபிள் படிக்க ஆரம்பித்தேன். நான் பரிசுத்தாவியானவருக்காக தாகமாக இருந்தேன், அதிகமாக அவரை தேட ஆரம்பித்தேன். நான் தீர்மானிச்சேன், நான் இனி இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்கக்கூடாது. அவர் தொடர்ந்து தேடிக்கொண்டே இருந்தேன். நான் பழைய வாழ்க்கைக்கு செல்ல விரும்பல. அவரை இன்னும் தொடர்ந்து நான் தேட என்னை முழுமையாக அவருக்கு நான் அர்ப்பணித்தேன். அப்படி நான் தொடர்ந்து அவரை தேடிக்கொண்டே இருந்த சமயம், அந்த ஒரு நாள் புதன்கிழமை அன்று மாலை 7 மணி கூட்டத்தில் நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. மிக விலை மதிப்பான ஒரு பரிசு நான் எனக்குள்ளாக பெற்றிருக்கிற. மேலும் நான் புரிந்து கொண்டேன், நான் இதோட நின்று விடக்கூடாது சுயநலவாதியா. நான் இன்னும் அதிகமாக தேவனுக்கு என்ன கொடுக்க தீர்மானிச்சேன். அவர் மக்களுக்கு உதவும்படியா இன்றைக்கு நான் ஆலயத்தில் மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன், நான் மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் என்னிடத்திலிருந்து எதிர்பார்த்த அந்த ஊழியத்தை அவருடைய பீடத்து மேல இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு, என் குடும்பம் முற்றிலுமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. நானும் என் தாயும் ஒற்றுமையோடு வாழ்கிறோம். நான், என்னுடைய சகோதரி, என் தாயார், நாங்கள் 3 பேரும் வந்து சமாதானத்தோட ஒற்றுமையில மகிழ்ச்சியா ஒருமித்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இனிமேலும் பெற்றோரை மதிக்கல என்ற ஒரு விஷயமே கிடையாது. இல்லை, நாங்கள் சமாதானத்துல, சந்தோஷத்துல, ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு என் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறது. இன்றைக்கு என் வாழ்க்கை இருப்பது தேவனுடைய மகிமைக்காக. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பெருமையா இருக்கேன். என்னுடைய 2 பசங்களும் தேவனுடைய பிரசன்னத்துல இருக்காங்க. நாங்க எப்பொழுதும் தொடர்ந்து ஆலயத்துக்கு செல்வோம், ஒரு பொழுதும் தவற விட மாட்டோம். நாங்க தொடர் சங்கிலி ஜபங்களை செய்யறோம். நாங்க எப்பொழுதும் தொடர் சங்கிலி ஜபத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். சிறப்பு நிகழ்ச்சியிலும் இருக்கோம். நான் தேவனுக்கு மிகவும் நன்றி செலுத்துறேன். அவர் எனக்கு செஞ்ச அற்புதங்களும் என்னுடைய குடும்பத்தாருக்கு செஞ்ச அற்புதங்களுக்காக தேவனுடைய பிரசனத்துல இருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதமா உணர்றேன். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை தேவனை மகிமை செய்கிறது. இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் அவரை மகிமை செய்யும்படியாக. மேலும் நாங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம், அவருடைய பிரசனத்துல இன்றைக்கு நாங்கள் இருப்பதற்காக. இந்த நேரம் கண்டிப்பா இந்த சாட்சியின் வழியாய் தேவன் உங்களை தொட்டார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. மக்கள், நீங்க ஒருவேளை நேரடியா இந்த புனித வெள்ளி விசேஷமாய், மேலும் இந்த வாரம் குறிப்பாய் நான் மறக்கக்கூடாது, நாளை புதன்கிழமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த விருந்தில் நாம் பங்கேற்க போகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் நிரப்பப்பட போகிறோம். ஆவியின் கனிகளை குறித்து கற்றறிய போகிறோம். நாளை நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். காலை 8, 10, மதியம் 3 மணி, சிறப்பு கூட்டம் இரவு 7 மணி. புதன்கிழமை நீங்கள் எங்களோடு இணையும்படி, நீங்கள் ஒருவேளை ஆலயத்தை குறித்த விலாசத்தையோ வழி நடத்தலையோ, அதாவது எப்படி நான் இந்த இடத்துல வருவது என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ நான் காண்பிக்க விரும்புகிறேன். இங்கே நம்முடைய தலைமை சபையை நீங்கள் வந்தடைய வேண்டிய வழி இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பிற்பாடு நான் தொடர்ந்த நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடில் அமைந்துள்ள ஆலயத்தின் சாலை வழி இதுவே. நீங்கள் யார் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆலயத்திற்கு வருவீர்களோ இதுதான் உங்களுக்கான சாலை வழியா இருக்கிறது. சாந்தி, LIC, 1000 விளக்கு, இந்த வழிகளை நீங்கள் கடந்து வருவீர்கள் நம்முடைய ஆலயத்தை சென்றடைய. நாம் இந்த வீடியோவில் முன்னோக்கி செல்லலாம். நீங்கள் யார் பேருந்தில் பயணம் செய்து ஆலயத்துக்கு வர வேண்டியதாக இருக்கிறதோ, இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிற இந்த பேருந்து நிறுத்தம், இந்த இடத்தில்தான் ஆனந்த் தியேட்டர். இந்த பேருந்து நிறுத்தம் தான் உங்களுக்கானது. நீங்கள் ஆலயத்திற்கு வருவதற்கு இங்குதான் இறங்க வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் இறங்கின பிற்பாடு இதற்கு எதிரில் உங்களால் ஆலயத்தை பார்க்க முடியும். ஹெல்ப் சென்டர், நம்முடைய உதவி மையம் இந்த இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ, நீங்கள் யார் ஜெமினியிலிருந்து வருவீங்களோ இதை நீங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டிய சாலை வழியாக இருக்குது.
தேனாம்பேட்டை, டிநகர், வள்ளுவர் கூட்டம், கோடம்பாக்கம் இந்த சுற்றுப்புறத்தில் வாழ்கிற நீங்கள் அல்லது யார் ஜெமினி சைடு நீங்கள் ஆலயத்துக்கு வருவீங்களோ இதுதான் நீங்கள் தாண்டி வர வேண்டிய வழி. அப்போலோ ஹாஸ்பிட்டல், பிரீம்ஸ் ரோட் இதை தாண்டி நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ஆலயத்தை கண்டுபிடிக்கலாம். இப்பொழுது நீங்கள் இடதுபுறத்தில் பார்க்குறது போல் நம்முடைய ஆலயம் இந்த இடத்துல இருக்குது, மெக்ரனெட் பெக்கரிட் பக்கத்தில். நீங்கள் யார் இந்த பக்கத்துலேருந்து பேருந்தில் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கோ இப்போது நீங்கள் பார்க்க போகிற இந்த பேருந்து நிறுத்தம் தான் உங்களுக்கானது. இந்த இடத்துலேருந்து இறங்கி இதற்கு பின்பாக நீங்கள் நடந்து வரும்பொழுது ஆலயத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இந்த மேப்பில் பார்க்குறது போல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஆலயத்தை கண்டுபிடிக்க. நன்றி. அதனால மக்களே, நீங்கள் ஒரு தெளிவை பெற்றிருப்பீர்கள். இந்த நேரம் நான் ஹைதராபாத்தில் இருக்கிற நம்முடைய ஆலயத்துக்கு உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். அங்கே போதகர் வினோத் ஒரு சிறப்பு செய்தி உங்களுக்காக கொடுக்க போகிறார். விசேஷமாய் இந்த புனித வெள்ளியினுடைய நாளை குறித்து அங்கேயும் உங்களுக்காய் தேவனுடைய வீடு திறந்திருக்கிறது உங்களை வரவேற்கும்படி. இதோ இந்த அற்புதமான செய்தி கேளுங்கள். தொடர்ந்து நாம் இணைந்திருக்கலாம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம் மக்களே. நீங்க இங்க ஹைதராபாத் ஆலயத்தை பாக்குறீங்க. தேவன் இந்த இடத்துல கதவு திறந்திருக்கிறார். மக்களே, தேவன் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். நீங்க மறக்காதீங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த புனித வெள்ளியில் ஆண்டவராகிய இயேசு எப்படி சிலுவையில நமக்காக வெற்றியை கொடுத்தாரோ, நிச்சயமாய் அவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வெற்றியை கொடுப்பார். மக்களே, விசுவாசிங்க, நம்புங்க. ஏன்னா இந்த இடத்துல அவர் எப்படி தன்னுடைய எல்லா வேதனையும், எல்லா கவலையும், எல்லா ஒரு ஒரு பாடையும் சுமந்தாரோ, இது யாருடையது? நம்முடையது. இன்றைக்கும் தேவன் மாறாதவர். உங்களுடைய சுமைகளை, உங்களுடைய வேதனைகளை அவர் தீர்க்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். மக்களை, எனவே நீங்க யார் இந்த புனித வெள்ளியில் உங்களை இன்னும் ஆயத்தப்படுத்தவில்லையோ, வாருங்கள். தேவன் உங்களுடைய சுமையை நீக்குவார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை விடுதலை செய்வார். மக்களே, எனவேதான் இந்த புனித வெள்ளி மதியானம் 3 மணிக்கு விசேஷமான இந்த ஜபத்தில் நம்முடைய எல்லா கவலையும் நாம் சிலுவையின் மீது வைக்க போகிறோம். ஏனென்றால் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய எல்லா கவலையும் என் கரத்தில் வைத்துவிடும். நீங்க எந்த ஒரு வேதனையோட, எந்த ஒரு துக்கத்தோட இருக்கீங்களோ, தேவனிடத்துல நீங்க அர்ப்பணிக்கும் போது தேவன் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். நான் இங்க ஹைதராபாத்ல இருக்க மக்களே, ஹைதராபாத்தினுடைய முகவரியை நான் உங்களுக்காக சொல்ல வரேன். 3-5-909 இமாயத் நகர் ரோட், டிவிஎஸ் ஷோரூம் ஆப்போசிட், இமாயத் நகர், ஹைதராபாத், தெலுங்கானா. நான் இங்க யார் நீங்க தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் இருக்கிறீங்களோ, நான் உங்களுக்காக சொல்ல விரும்புறேன். தெலுங்குல ఇక్కడ మేము హైదరాబాద్ లో నంబర్ 3-5-909 హిమాయత్ నగర్ రోడ్, టీవీఎస్ షోరూమ్ ఆపోజిట్, హిమాయత్ నగర్, హైదరాబాద్, తెలంగాణ 5,29,000. మీరు స్వాగతం. ఇక్కడ ఈ ఆలయం సిద్ధముగా ఉన్నది. మీరు స్వాగతం చేయబడుతున్నారు. దేవుడు మీ జీవితాన్ని ఆశీర్వదిస్తాడు. மக்களே, நீங்கள் கேட்ட இந்த செய்தி, இந்த வழிகாட்டுதல், இந்த ஆலோசனை கண்டிப்பாய் உங்களை பலப்படுத்தியிருக்கும். கண்டிப்பாய் பாஸ்டர் வினோத் இங்கே விசுவாசத்தை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எனவே புனித வெள்ளி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். எங்களை தொலைபேசியில உடனே அழையுங்கள். எத்தனை பேர் நீங்க வருவதா முடிவெடுத்திருக்கீங்க? உங்களுக்கான இதுக்கை ஆயத்தப்படுத்த விலாசத்தையோ விவரங்களையோ நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனே பிரயாணத்துக்கு தீர்மானிங்கள். இந்த முதலீடு நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய தவறவிடக்கூடாத ஒரு மிகப்பெரிய முதலீட்டாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. இந்த நேரம் ஒரு அருமையான வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். தானியேலின் உபவாசத்தின் கடைசி வாரத்தில் இருக்கிற நாள். கண்டிப்பா இதை மறக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியினுடைய பொழிந்தருளப்படுதல் எவ்வளவு அவசியம். உண்மையிலே தான் நாளை நாம் குறித்து பேச போகிற விஷயம். வீடியோ பாருங்கள். தொடர்ந்து நாம் இணைந்திருக்கலாம். மார்ச் 11 முதல் மார்ச் 31 வரை உள்ள இந்த தானியேல் உபவாசத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன? இதான் நான் உங்களோட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யார் நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த சம்பவம் முதலாவது நடைபெற்றது எங்கே? சரித்திரத்திலே அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தை பார்க்கும்போது இங்க வசனம் சொல்லுகிறது, அவர்கள்
ஒருமனப்பட்டு, அதாவது எல்லோருமே இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட சமயம் சீஷர் எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி சொன்னார், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். எருசலேம் என்பது ஆவிக்குரிய விதத்திலே சபையை அடையாளப்படுத்துகிறது. இன்னைக்கு அநேக மக்கள் சபையில கூட்டங்களுக்கு வருவதை தவறு விடுவது, ஜபங்கள்ல கவனம் சிதைவடைவதை, விசுவாசத்திலே பின்வாங்குவதை, விடாமுயற்சியில சோர்ந்து போவதை பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இவ்வுலகத்தினுடைய பிரச்சனைகள், உலகத்தினுடைய தாக்கம் அவர்களை சோர்ந்து போக செய்கிறது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், போகாதிருங்கள் எருசலேமை விட்டு. அதாவது விசுவாசத்திலே பின்வாங்க வேண்டாம், ஐக்கியத்தை நிறுத்த வேண்டாம். காரணம் என்ன? பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நண்பர்களே, நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை ஜெயிக்க கண்டிப்பாய் இந்த பலன் தான் உங்களுக்கு தேவையான ஒன்று. உங்களுடைய ஒவ்வொரு நாள் போராட்டங்களை மீண்டு வர விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீங்கள் எனக்கு பின்னே பார்க்கிற இந்த இடம் மிக சரியாய் சீஷர்கள் ஒன்று கூடின இடம். இங்கே அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 500 பேருக்கு ஆண்டவராக இயேசு இந்த வார்த்தை சொன்னார். ஆனால் 120 பேர் தான் அந்த குறிப்பிட்ட நாளிலே ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். இங்கே பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் 120 பேர் ஒருமனப்பட்ட ஒரு இடத்திலே கூடி வந்திருந்தார். அந்த இடம்தான் நீங்கள் பார்க்கிற இந்த மேல் வீட்டறை. இந்த இடத்துல 120 பேர் ஒன்று கூடினார். எதை நம்பி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம், நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். நண்பர்களே, நீங்க பல காரியங்களை தேடுறீங்க, பல காரியத்துக்காய் கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் இடத்திலே வரும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் பலன் அடையும். பலன் தான் உங்களுக்கு தேவை. அதற்காக தான் 21 நாள் தானியேலின் உபவாசம். இதை குறித்த விளக்கம், இதை குறித்த விவரம் தேவை. நீங்கள் உபவாசத்தை இணைய விரும்பினால் உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நேரடியாய் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாய் 17ஆம் தேதி காலை 9:30 மணி எங்கள் சிறப்பு விருந்தினர். நான் அவ்வளவு நேரம் காத்திருக்க முடியாது, எனக்கு உடனடியாய் விளக்கம் தேவை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இதை குறித்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உபவாசத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் தாமே வாக்களித்த பரிசுத்த ஆவியின் பொழிந்தறுதலை பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுடைய வல்லமை பலன் உங்களுக்குள் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் நாமத்தின் மகிமைக்காக. மிக சரியா இந்த இடத்தில் தான் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். அங்கிருந்த 120 பேர்கள் மூலமாய் முதல் சபையானது துவங்கிய நண்பர். அந்த சபையினுடைய தாக்கம் தான் இன்றைக்கு விசுவாசத்தினுடைய ரட்சிப்பினுடைய செயல். ஆம், பரிசுத்த ஆவியின் பொழிந்தருளப்படுதல் நடைபெற்ற பிற்பாடுதான் ரட்சிப்பு இவ்வுலகத்துக்கு பரவி சென்றது. இன்றைக்கும் பரிசுத்த ஆவி தம் ரட்சிப்பின் வேலையை தொடர்ந்து செய்ய விரும்புகிறார். ஏராளமான ஆத்துமாக்களை அவர் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த. எனவேதான் பரிசுத்த ஆவி ஒருத்தர் சரீரத்துக்குள் வரும்போது கண்டிப்பாய் அந்த வாழ்க்கை இனி அதே போல இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த அற்புதமான சாட்சி உங்களுக்கு அது தெளிவான விளக்கமா இருக்கும். இந்த சாட்சி பிற்பாடு நாம் ஜெபத்திலே ஒன்றிணைய போகிறோம். டம்ளர் தண்ணீர் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஜெபித்த பிற்பாடு ஒரு அருமையான வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். உங்கள் ஆத்துமா எவ்வளவு விசேஷமானது என்பதை நீங்க உணரும்படியா இந்த அதி அற்புதமான சாட்சியை கவனிக்கலாம். என் பேரு டெனிசோ பெட்ரோ. நான் 3 தடவை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். 12 வயதுல மன அழுத்தத்துக்கு பாதிப்புள்ளான. நான் தனிமையை உணர்வேன். என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு நினைப்பேன். எனக்குள்ளாக பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தேன். நான் பள்ளிக்கூடத்தை கடந்து போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பசங்க என்னை கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, என் கூட சண்டையிடுவாங்க, பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, என்னை எப்பொழுதும் கேலி செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு ரொம்பவும் அழுவேன். நான் வீட்டுக்குள்ள என்ன பூட்டி வச்சுப்பேன். நான் எப்போதும் நினைப்பேன், என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, நீ மறிச்சிடு, நீ செத்துரு, நீ எதுக்கு இருக்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். பிசாசு எப்பொழுதும் எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த எண்ணங்கள் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்ததுனால கத்தி எடுத்து என்ன நான் கொலை பண்ணிக்கணும், என்ன நான் மறிச்சுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதனால 3 தடவை நான் கத்தி எடுத்து அதுக்காக முயற்சியும் எடுத்திருக்கேன். நான் எப்பொழுதும் சோகமா இருப்பேன், எப்பொழுதும் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டிருப்பேன், இறந்துடணும்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் எப்போ ஒரு வித்தியாசமான விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சேனோ, தேவன் என் இடத்துல சொன்னார், இல்ல, உனக்கான ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்காருன்னு.
என்னுடைய சகோதரி என்னை விவைஜிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் விவைஜிக்கு வரும்பொழுது இங்கே எனக்கு உதவி செய்ய நபர்கள் இருக்காங்கங்கிறத பார்த்தேன். பள்ளிக்கூடத்துல இருந்த மாதிரி கிடையாது. விவைஜில எனக்கு எப்பொழுதும் என் மேல அக்கறையை செலுத்துறவங்க, உதவி செய்யறவங்க, என்னை அக்கறையா பாத்துக்கிறவங்க, அன்பு செய்யறவங்களா நான் பார்த்தேன். நான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமா தெரிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம் எல்லாவற்றையும் தரக்கூடியவரா இருக்காரு. அதனாலதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் தேவையா இருந்தது. அந்த தருணத்துல தானியல் உபவாசமானது இருந்தது. நான் தானியல் உபவாசத்துல முழுமையா கலந்துக்கிட்டேன். நான் என்னுடைய பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன், பிரேயர் பண்ணேன், ஃபாஸ்டிங் இருந்தேன் பரிசுத்த ஆவியானவருக்காக. இந்த தானியல் உபவாசத்திலையும் தானியல் உபவாசத்தின் முடிவிலையும் நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஆலயத்துல பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன், முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்டேன். இனிமேலும் நான் அதே நபரா இல்ல, நான் முற்றிலுமா மாறுபட்ட நபரா இருக்கேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணம் கிடையாது. நான் சோகமா இல்ல, தனிமை உணர்வுல இல்ல, இனிமேலும் பொய் சொல்றவளா இல்ல. இப்ப என்னுடைய நோக்கமானது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. நான் என்ன கடந்து போனனோ மற்றவங்க அதை கடந்து போறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதா என்னோட நோக்கமா இருக்கு. உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை குறித்து சொல்றதும் உங்களுக்கு உதவி செய்யறதா என்னுடைய நோக்கமா இருக்கு. நான் விடுதலை ஆகிறேன்னா உங்களாலையும் விடுதலை ஆக முடியும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, நீர் மட்டும்தான் ஒருத்தர் வாழ்க்கையிலே உள்ளும் புறம்பும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். புறக்கணிக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை உன்னுடைய வல்லமையால் தொடப்பட்டு ஆவி பிரவேசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான வாழ்க்கையாய் மாறுகிறது என்பதற்கான உதாரணங்கள் தான், ஆதாரங்கள் தான் இந்த சாட்சி. இன்றைக்கு யார் தன்னை பிரயோஜனம் இல்லாத ஒருவராய் உணர்கிறார், புறக்கணிக்கப்பட்ட அல்லது அழிக்கப்பட்ட ஒருவராய், இந்த தண்ணீரில் இருந்து பருகுகிறவர்களுக்கும் ஜீவன் பிரவேசிப்பதாய், வியாதியினால் தன் வாழ்க்கை பிரயோஜனமில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற இவரை சுத்தமாக்கி புது பலனை கொடு. தன்னம்பிக்கை இழந்தவருக்கு தன்னம்பிக்கை கொடு. மனத்தாழ்வு மனப்பான்மையிலே பாதிக்கப்பட்டவரை உயர்த்துகிறேன். குற்ற உணர்ச்சியினால் பிடிக்கப்பட்டவரை விதி உன் வல்லமையினுடைய மகிமைக்கு சாட்சியாய் மாற்று. இந்த நபரை சொஸ்தமாக்கி இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராது இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குரிய பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்க. ஜீவன் உங்களுக்குள் உண்டு. நாளை இரவு உங்களை ஆலயத்தில் சந்திப்போம். அல்லது நிகழ்ச்சியில இரவு இதே நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. செல்வான். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை
பார்க்குற நேரம் உங்கள் ஆத்மாவை வந்து கொண்டு போகிறது யாரு? அந்த நேரம் நீங்கள் யார்கிட்ட உங்கள் நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்கள் விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்கள் வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில் இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்கள் கடைசி நாள் இந்த பூமியில் உங்களுடைய முதல் நாளாக அமைய போது பரலோகத்தில் தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்தில்?